பாண்டிய நகரம்னு ஒரு அழகான ராஜ்யம் இருந்துச்சு. இந்த ராஜ்யத்தோட ராஜா வீரபாண்டியன். எப்பவும் ராஜ்யத்தோட நலனுக்காகவும் ஜனங்களோட சந்தோஷத்துக்காகவும் தான் இந்த ராஜா யோசிச்சுட்டு இருப்பாரு. இவரு கூடவே எப்பவும் ஒரு புத்திசாலியான மந்திரி இருப்பாரு. அவரோட பேரு சோமண்ணா. ராஜாவுக்கு எல்லாம் இருந்தும் ஒரு பிரச்சனை மட்டும் அவரை விடவே இல்லை. அது என்னன்னா, அவர் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் அவருக்கு தூக்கமே வராது. இப்படியே பல நாட்கள் கடந்து போயிடுச்சு. இதனால வெறுத்து போன ராஜா ஒரு நாள் ராஜ வைத்தியரை வர சொல்றாரு. மறுநாள் ராஜ வைத்தியர் வந்து மகாராஜாவை சோதிச்சு பாக்குறாரு. மகாராஜா, நான் சோதிச்சு பார்த்ததுல உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க வைத்தியரே? எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்புறம் ஏன் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? மகாராஜா, உங்க உடம்புலதான் எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா உங்க மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க வைத்தியரே. மனசு அமைதியா இருந்தாதான் மனுஷனுக்கு தூக்கம் வரும். ஆனா நீங்க எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் மகாராஜா உங்களை தூங்க விடாம தடுக்குது. நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். ராஜ்யத்தை பத்தின யோசனைகள் தான் என்னை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. என்னால அத பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. மகாராஜா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்களோட ஆரோக்கியமும் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு தூங்குறதுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. தினமும் ராத்திரி அமைதியான மனசோட போய் தூங்குங்க. அதுவே போதுமானது. மருந்து எதுவும் தேவையில்லைன்னு சொல்றீங்க. ஆனா அமைதியான மனசோட போய் தூங்கணும்னா அது எப்படி சாத்தியம்? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மகாராஜா, உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. அது செய்யும் போது மனசுக்கு சந்தோஷமாவும் அமைதியாவும் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயமா? எனக்கு வித்தியாசமான கதைகள் கேக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அழகான கதை கேளுங்க. உங்க மனசு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு தூக்கமும் வரும். அந்த நேரத்துல மந்திரி சோமண்ணா அங்க வராரு. மகாராஜா, வைத்தியர் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். நீங்க கவலையே படாதீங்க. தினமும் ராத்திரி ஒருத்தர் உங்களுக்கு கதை சொல்லுவாங்க. அப்படின்னா சரி மகாராஜா, நான் வந்த வேலை முடிஞ்சது. இனிமே நான் கிளம்புறேன். மந்திரியாரே, வைத்தியருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பி வைங்க. அன்னைக்கு ராத்திரியில இருந்து தர்பார்ல இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் கதை சொல்லலாம்னு முடிவு பண்றாங்க. முடிவுப்படியே அன்னைக்கு ராத்திரி தர்பார் கவிஞன் கண்ணன் கதை சொல்ல வராரு. கதை ஆரம்பிச்சாச்சு. ஆனா ராஜாவோட மனசு அந்த கதையில இல்ல. யாரு என்ன கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாம சும்மா நடுவுல அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கதை முடிஞ்சது கூட தெரியாம அப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. கதை சொல்ல வரவங்க ராஜா கிட்ட கதை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியாம அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கவனிச்ச சோமண்ணா அடுத்த நாள் அவனே கதை சொல்ல முடிவு பண்றான். ராஜா எப்போ பாரு ஏதோ ஒரு யோசனையில முழுகிடுறாரு. எவ்வளவு நல்ல கதையா இருந்தாலும் அப்புறம் என்னன்னுதான் கேக்குறாரு. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ராஜாவை அவரோட யோசனைகள்ல இருந்து மீட்டு கொண்டு வந்துடணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு சோமண்ணா தர்பாருக்கு போறாரு. தர்பார்ல எல்லாரும் இருக்காங்க. சோமண்ணா ஒரு அழகான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கதை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமாவும் ராஜா அப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் கேக்குறாரு. சோமண்ணா அவர் யோசிச்சு வச்ச கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஜயநகரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய காட்டுல ஒரு சின்ன குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில வில்லவன் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த காட்டுல பலவிதமான பறவைகளும் மிருகங்களும் இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு? ராத்திரி நேரத்துல அந்த மிருகங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திக்க அந்த வில்லவன் தன்னோட குடிசைக்கு முன்னாடி நெருப்பு பத்த வச்சுட்டு இருந்தான். அப்புறம் என்னாச்சு? இதையெல்லாம் பாதுகாப்பையும் தாண்டி அங்க இருந்த பறவைகள் அவனோட வீட்டுல இருந்த எல்லா தானியத்தையும் திருடிட்டு போயிடும். அப்புறம் என்னாச்சு?
ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்துட்டு வில்லவன் ஒரு திட்டம் போட்டான். ஒரு நாள் ஊருக்கு போய் ஒரு பெரிய மண்பானைய வாங்கிட்டு வந்து எல்லா தானியத்தையும் அதுக்குள்ள போட்டு மூடி வச்சிட்டான். அப்புறம் என்னாச்சு? மறுநாள் பறவைகள் வந்து பார்க்கும்போது தானியங்கள் கிடைக்கல. ஒரு சில பறவைகள் அந்த பானையை திறக்க முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. அப்புறம் என்னாச்சு? பானையை திறக்க முடியாததால அந்த பறவைகள் போய் சில எலிகளை உதவிக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அந்த எலிகளும் வந்து மண்பானைய ஓட்ட போட்டுருச்சு. இப்போ அந்த தானியத்தை எல்லாரும் சரிசமமா பங்கு போட்டுக்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் என்னாச்சு? முதல்ல ஒரு பறவை வந்து தன்னோட பங்கை வாங்கிட்டு பறந்து போச்சு. அப்புறம் என்னாச்சு? இப்போ ரெண்டாவது பறவை வந்து தன்னோட பங்கை வாங்கிட்டு பறந்து போச்சு. அப்புறம் என்னாச்சு? மூணாவது பறவை வந்து தன்னோட பங்கை வாங்கிட்டு பறந்து போச்சு. இப்படியே ராஜா அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்க மந்திரி அடுத்த பறவைய பறக்க வச்சிட்டு இருந்தாரு. ராஜா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா சுய நினைவுக்கு வராரு. மந்திரியாரே, இன்னும் எவ்வளவு பறவை மிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? மகாராஜா, நீங்க எவ்வளவு தடவை அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களோ அவ்வளவு தடவையும் பறவைகள் பறந்து போயிட்டே இருக்கும். ராஜாவுக்கு அப்போதான் அவர் பண்ண தப்பு புரிய வருது. அவரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு. பறவைகள் பறந்தது போதும் மந்திரியாரே, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் எனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு கதை சொன்னா நான் அதை கவனிக்கவே இல்லை. இனிமே இந்த தப்பு நடக்காது. நீங்க சொல்ற எல்லா கதைகளையும் நான் கவனமா கேக்குறேன். நீங்களும் என்ன மாதிரியே தப்பு பண்ணாதீங்க. கதைய முழுசா பார்த்துட்டு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.